போன வீடியோல உங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டிய 4 ஸ்டெப் பத்தி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல என்ன குவாலிட்டியில நம்ம பெயிண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நான் இங்க வச்சிருக்கிறது ஏசியன் பெயிண்ட்ஸ் பிராண்ட். இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் பிராண்ட் ஆகட்டும், எந்த பிராண்ட்ல நீங்க பெயிண்ட் சூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் 3 கேட்டகரியில தான் பெயிண்ட்ஸ் இருக்கும். ஒன்னு எக்கனாமி எமல்ஷன், அடுத்தது வந்து லக்ஸரி எமல்ஷன், அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரீமியம் எமல்ஷன். இந்த 3 கேட்டகரி தான். இந்த எக்கனாமி எமல்ஷன் அப்படிங்கிறது பிரைஸ் ரேஞ்ச் வந்து பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 200ல இருந்து ஒரு 250 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஒரு அடுத்தது பிரீமியம் கேட்டகரி. இந்த பிரீமியம் கேட்டகரி அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஒரு 350ல இருந்து 450 அந்த ரேஞ்சுக்குள்ள வரும். லைஃபும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் வரும். அது எக்கனாமி எமல்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 4 to 5 இயர்ஸ் அந்த மாதிரி லைஃப் இருக்கும் ஒவ்வொரு பெயிண்டோட குவாலிட்டிக்கு அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லக்ஸரி பிராண்ட். லக்ஸரி ரேஞ்ச் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து 10 to 12 இயர்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த தான் வந்து நீங்க பெயிண்ட் சூஸ் பண்ண வேண்டிய எந்த ரேஞ்சில் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறீங்க, ஒரு 10 இயர்ஸ் நீங்க பெயிண்ட் அடிக்க மாட்டீங்க மறுபடியும் அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க வந்து ஒரு லக்ஸரி ரேஞ்சுக்கு நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு பெயிண்ட் ஒரு விசேஷம் வருது அதுக்காக நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம், ஒரு மேரேஜ்க்காக நம்ம இங்க பெயிண்ட் அடிக்கிறோம், ஒரு 3 to 4 இயர்ஸ்ல மறுபடியும் வேற ஒரு விசேஷம் வரும், நம்ம அந்த டைம்ல மறுபடியும் ரீவொர்க் பண்ண வேண்டியது வரும். அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ல நீங்க எக்கனாமி ரேஞ்ச் சூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பிரீமியம் ரேஞ்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நீங்க சூஸ் பண்ண வேண்டியது. அடுத்தது நீங்க உள்ள பெயிண்ட் அடிக்கலாம், வீட்டுக்கு உள்ள பெயிண்ட் அடிக்கலாம், வீட்டுக்கு வெளியில பெயிண்ட் அடிக்கிறீங்களா அப்படிங்கறத பார்க்கணும். நீங்க வீட்டுக்கு உள்ள பெயிண்ட் அடிக்கிறதா இன்டீரியர் எமல்ஷன் அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வெளியே உள்ள 2 பக்கம் அடிக்கிறீங்க அப்படின்னா இன்டீரியர் தனியா எக்ஸ்டீரியர் தனியா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வெளியே மட்டும்தான் மேக்ஸிமம் நம்ம அடிப்போம், இன்டீரியருக்கு ஏதோ ஒரு சுவர் இல்ல 2 சுவர் அடிக்க வேண்டியது வரும் அப்படின்னா நீங்க தாராளமா எக்ஸ்டீரியர் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டீரியர் பெயிண்ட் வந்து நீங்க உள்ள வீட்டுக்கு உள்ள அடிக்கலாம், தப்பு வராது. ஆனா வீட்டுக்கு உள்ள அடிக்கிற இன்டீரியர் எமல்ஷன் அப்படிங்கறத எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வெயில் தாங்காது, சீக்கிரம் ஃபேட் ஆகும், உறிஞ்சு வரும், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ண வேண்டியது என்ன ரேஞ்சில நீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இந்த பட்ஜெட்ல நம்ம பெயிண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். அதனால நீங்க சூஸ் பண்ணும்போது நீங்க கடைக்கு போறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து எக்கனாமி ரேஞ்சில் எமல்ஷன் எடுக்கலாமா, இல்ல பிரீமியம் ரேஞ்சில் எமல்ஷன் எடுக்கலாமா, இல்ல லக்ஸரி ரேஞ்சில் எமல்ஷன் எடுக்கலாமா அப்படிங்கறத முடிவு பண்ணி உங்களோட ஒரு பட்ஜெட்டை வந்து நீங்க முடிவு பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க அங்க போய் பெயிண்ட் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட பெயிண்ட் செலக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டைம் மற்றும் பணம் மிச்சமாகும். அதே மாதிரி நீங்க நினைச்ச அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டும் உங்களுக்கு உள்ள வந்து அடங்கிடும்.